ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அகரமுதலி வரலாறு. அதாவது அகரமுதலி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, டிக்ஷனரி. அதுதான் அகராதி. அதாவது இது உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இது என்ன பேரில் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி அகராதின்னு பேர் வந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு யார் யார் ஃபர்ஸ்ட் அகராதி கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற வரலாறு சொல்கிறது தான். ஓகேங்களா? இந்த லெசன்ஸ் 2 லெசன்ஸ் இருக்குது, ரெண்டுமே அது சொல்கிறது தான். இது 2 மட்டும் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது 2 படித்தாலே போதும். அண்ட் எக்ஸ்ட்ரா நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி. இது என்பதற்கு முதல் உட்பட்ட பல பொருள்கள் உண்டு. ஓகேங்களா? ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகரவரிசையில் அமையும்படி ஒரு சீர தொகுத்து விளங்கும் நூலை அகராதி என்பர். அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் அகரமுதலி என்று வழங்கப்படுகிறது. அதாவது நம்ம ஆ இ ஆ இ உ அந்த வரிசையில் எழுதியிருப்போம். அந்த மாதிரி வரிசையாக தொகுத்து வச்சிருக்கிறது தான் அகராதி. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு அகரமுதலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது நிகண்டுகள். நிகண்டுகள் அப்படின்னு எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அகராதி அப்படிங்கிற உருவாரத்துக்கு முன்னாடி இருந்தது தான் வந்துட்டு நிகண்டுகள். அதோட அப்டேட் வெர்ஷன் தான் வந்துட்டு அகராதி. சரிங்களா? அதனால தான் நம்ம நிகண்டுகளையும் ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்தது நிகண்டுகள் தான். தமிழ் அகரமுதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகளாம். நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம். இதன் ஆசிரியர் திவாகரர் ஆவார். இந்நிகண்டினை தொடர்ந்து 25 நிகண்டுகள் தோன்றியுள்ளன. இவற்றில் சிறப்பானது மண்டலபுருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு. இதில் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க கண்டென்ட். பாதி சொற்களை வந்துட்டு நம்ம நிகண்டுகள் அந்த மாதிரி இடத்துல தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அது ஆல்ரெடி இருந்தால் ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் அவங்க சொன்னது. ஓகேங்களா? இது 25 நிகண்டுகள் இருந்திருக்கு. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உருவான நிகண்டு எதுனா சேந்தன் திவாகர நிகண்டு தான். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. அது இயற்றியவர் யார்? திவாகர். இதில் வந்துட்டு 25 நிகண்டில் பெஸ்ட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மண்டலபுருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு தான் வந்து பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இயற்றியது என்ன? சேந்தன் திவாகரம். ஆனால் சிறப்பானது வந்து மண்டலபுருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு தான். சரிங்களா? இது சில கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அகரமுதலி அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? திருமூலரின் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ளது. நிகண்டுகளுக்குள் ஒன்றான அகராதி நிகண்டில் இச்சொல் அடைமொழியாக வந்துள்ளது. இந்நூலே அகரமுதலின் தோன்றுவதற்கான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எனலாம். இந்நூலின் சொற்களின் முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகரவரிசையில் அமைந்திருக்கின்றன. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நிகண்டுகள் அப்படின்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி அகராதி வந்துச்சு அப்படின்னா இந்த அகராதி நிகண்டில் அந்த அகராதி நிகண்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதிலிருந்து சொல்லனா அகராதி எடுத்து அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க டிக்ஷனரி. இதில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்நூலில் சொற்களின் முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகரவரிசையில் அமைந்திருக்கும். நம்ம டிக்ஷனரியில் வார்த்தைகள் பார்க்கும்போது, தமிழ் அகராதியில் பார்க்கும்போது முதல் எழுத்துக்கள் மட்டும்தான் ஒன்றா இருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம்ல, அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இரண்டாவது எழுத்து எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம முதல் எழுத்தை வச்சு தான் நம்ம அகராதியில் சொற்களை பார்த்துருப்போம். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அகராதி அப்படிங்கிற சொல்லோட வார்த்தை. அடுத்ததாக எப்படி நிகண்டுகள் வந்துச்சு, நிகண்டுகளுக்கு அப்புறமேட்டு எப்படி அகராதி அப்படிங்கிற பொருள் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோமா? இப்போ வந்து சதுரகராதி. ஓகேவா? பார்ப்போமா? ஈரமாமுனிவர் தொகுத்த சதுரகராதி தமிழில் தோன்றிய முதல் அகராதி. இது கிபி 1732 ஆண்டு வெளிவந்தது. சதுர் என்பதற்கு 4 என்பது பொருள். ஓகேங்களா? இந்நூலில் பெயர், பொருள், தொடை, தொகை இது எல்லாமே வந்திருக்கும். பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்தது வீரமாமுனிவர் தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ் அகராதி ஆகிய அகரமுதலிகளை உருவாக்கினார். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு அகராதின்னு வந்துருச்சு. ஆனால் நம்ம அதுக்கப்புறம் யார் அகராதி அப்படிங்கிற பேரில் நூல் எழுதியிருக்காரு, சதுரகராதி அப்படிங்கிற பேரில் இத்தாலி நாட்டிலேருந்து வந்து வீரமாமுனிவர் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? என்னென்ன எழுதியிருக்காருன்னா தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீனுக்கும் தமிழுக்கும் லத்தீன் டு தமிழாக மாத்திர அகராதி எழுதியிருக்காரு, தமிழ்லேருந்து ஃப்ரெஞ்சாக மாத்திர அகராதி எழுதியிருக்காரு, அடுத்ததான் போர்ச்சுகீசிய டு லத்தீன் தமிழ் அகராதி இது எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. சரிங்களா? இதுக்கு ஏன் சதுர் அகராதி பேருன்னு வந்துச்சு? ஏன்னா சதுர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? 4. சரிங்களா? என்னென்ன சொல்லியிருப்பாரு, ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான என்ன பெயர் கொடுத்துருந்தாங்க, அதோட பொருள் என்ன, அதோட தொகை என்ன, தொடை என்ன அப்படிங்கிறத அவரோட சதுரகராதி நூலில் எழுதியிருக்காரு ஒவ்வொரு வார்த்தைக்கும். அதனால தான் அது வந்து சதுர் அகராதி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அகராதி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததான் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோமா? தமிழ் டு தமிழ் அகராதி ஒன்று லெவி ஒரு மற்ற மொழிகள்லாம் எழுதியிருப்பார். இவர் வந்துட்டு தமிழ் டு தமிழ் அகராதி அப்படிங்கிறதுல எழுதியிருக்காரு. லெவி ஸ்பால்டில்ஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் கதிரை வேலரால் எழுதப்பட்டது தமிழ் சொல்லகராதி. ஓகேங்களா? இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இது சங்க அகராதி எனவும் அழைக்கப்பட்டது. யாருடையது சங்க அகராதி என அழைக்கப்பட்டது? கதிரைவேல். இதில் அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சொல்லோட மூலம் அதோட ஒரிஜினலாக தரதும் மேற்கோள் அமைத்தல் என்னும் மரபின்படியும் பின்பற்றப்பட்டுள்ளது. யாருடையதுன்னா தமிழ் சொல்லகராதி அதில் பின்பற்றிருக்காங்க. யாழ்ப்பாணம் கதிரை வேலரால் இயற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்தது தமிழ் பேரகராதி ஒன்றை குப்புசாமி தொகுத்து வெளியிட்டார். ராமநாதன் என்பார் படங்களுடன் கூடிய ஒரு அகரமுதலியை வெளியிட்டார். ஓகேங்களா? யார் படங்களுடன் கூடிய அகராதியை வெளியிட்டவர்? ராமநாதன். ஓகேங்களா? அடுத்தது இந்நூல் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயரிடம் வெளிவந்தது. அடுத்தது வின்ஸ்லோ என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டார். 1925ஆம் ஆண்டு பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல் அகராதியையும் 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தன. மு. சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் டு தமிழ் பேரகராதி 1985ஆம் ஆண்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகரமுதலி. ஓகேங்களா? அடுத்தது இது நன்கு திட்டமிடப்பட்டு
முழுமையாக உருவாக்கப்பட்டது. எங்கே இருக்கிறது? சென்னை பல்கலைக்கழக அகராதி தான் வந்துட்டு நன்கு திட்டமிடப்பட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது. இவ்வகரமுதலி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் 6 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. என்ன பெயரில்? தமிழ் லெக்சிகன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை தொகுதிகளாக வெளியே வந்திருக்கு? 6 தொகுதிகளாக வெளியே வந்திருக்கு. அடுத்தது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? யார் யார் என்ன படங்களுடன் கூடிய அகராதி, முழுமையான அகராதி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது, சென்னை என்ன அகராதி வெளியிட்டது, இது எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது இதில் பார்ப்போமா, 1985ஆம் ஆண்டு தேவநேய பாவாணரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேர் அகரமுதலியின் முதல் தொகுதி வெளிவந்தது. ஓகேங்களா? இவர் எப்போ இதில் திட்ட இயக்குனராக ஜாயின் பண்ணியிருப்பாரு? 1974 வந்துட்டு திட்ட இயக்குனராக ஜாயின் பண்ணியிருப்பாரு. 7 ஆண்டுகள் இதில் பணிபுரிஞ்சிருப்பார் தேவநேய பாவாணர். இது நம்ம அவரை பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக படிப்போம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 1985 வந்துட்டு முதல் தொகுதி வெளிவந்துச்சு. அடுத்தது 2வது தொகுதி எப்போ வெளிவந்துச்சுன்னா 1993 ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் வெளிவந்திருக்கு. ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழியின் சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டுள்ளன. அடுத்தது படங்களை தந்த 2வது அகரமுதலி இதுவே ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யாரு? ராமநாதன் அவர்களுடையது. 2வது அகரமுதலி படங்களுடன் வந்தது யாருன்னா தேவநேய பாவாணரோடது. இன்றைய கல்வி பரப்பிலும் அகரமுதலி உருவாக்கத்திலும் கணினி பயன்பாட்டு வந்துவிட்டது. ஓகேங்களா? முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்ட வெளிவந்த முதல் தமிழகராதி கிரியாவின் தற்கால தமிழகராதி. ஓகேங்களா? இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கிரியாவின் தற்கால தமிழகராதி கணினி மூலமாக உருவாக்கப்பட்ட பிரிண்டடான ஒரு அகராதி தான். விளக்கச் சொற்களோடு வந்த முதல் அகராதியும் இதுவே. தற்போது பல்வேறு பதிப்பகங்கள் அகரமுதலிகளை வெளியிட்டு வந்துள்ளன. விளக்கச் சொற்பொருள்களோடு வெளிவந்த முதல் அகராதி எது? கிரியாவின் தற்கால தமிழகராதி தான். கிரியா இதுதான் வந்துட்டு விளக்கச் சொற்களோட வந்திருக்கு. அடுத்தது கலைக்களஞ்சியம். சொற்களுக்குரிய பொருளை அகரமுதலி மூலம் அறிந்து கொண்ட பின் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள், கதைகள், வரலாறுகள், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்பட்டன. இச்சிந்தனையின் விளைவாக தோன்றியமையே கலைக்களஞ்சியங்கள். கலைக்களஞ்சியங்கள் என்னது? நம்ம எல்லா வார்த்தையும் ஒரே இடத்துல கலைக்களஞ்சியமாக வச்சுருப்போம். அபிதான கோசம் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடியாகும். இது அபிதான கோசம். இது இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்கின்றது. இது வெளிவந்த ஆண்டு 1902. இந்த ஆண்டில் தான் வந்துட்டு தேவநேய பாவாணர் பிறந்திருப்பார். இந்த வருஷத்தில் அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து 1934ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? என்னது? அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் கொண்டு வந்தது. இதனை சிங்காரவேலனார் தொகுத்து வெளியிட்டார். தமிழ் வளர்ச்சிக் கழகம் முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டுள்ளது. இது 10 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம், நாடக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதல்ல பல கலைக்களஞ்சியங்களை வெளியிட்டுள்ளது. எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறது தான் வந்துட்டு கலைக்களஞ்சியம். சொற்கள் பொதுவாக அகராதிங்கிறது வந்துட்டு முதல் வார்த்தைகள் சேர்ந்த ஒரு அகர வரிசைப்படி அமைஞ்சிருக்கும். இது வந்து சொற்களை வந்துட்டு ஒரு கலைக்களஞ்சியமாக வச்சிருப்பாங்க ஒரே இடத்துல. அடுத்தது கலைச்சொல் அகரமுதலி. நம்ம கலைச்சொற்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் படிப்போம்ல புக்கில், அதை வந்துட்டு எப்படி அகரமுதலியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இது. கலைக்களஞ்சியங்களை தொடர்ந்து துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தர கலைச்சொல் அகரமுதலி தோன்றியது. கலைச்சொற்களை வந்துட்டு இருக்குல்ல, அதை வந்து அகரமுதல வரிசைப்படி அந்த வரிசைப்படி வச்சிருக்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது கலைக்கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு, உளவியல், புவியியல், புள்ளியியல், வரலாறு, வானவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகரமுதலிகள் 1960ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டன. அடுத்தது மனவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகரமுதலியை தொகுத்து வெளியிட்டார். யார்? மனவை முஸ்தபா. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் 1991ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது இதில் தமிழ் கலைச்சொல்லுடன் விளக்கச் சொற்பொருள்களும் தரப்பட்டுள்ளன. இதில் தமிழ் அகரமுதலியின் வளர்ச்சியை காட்டுவதாய் அமைந்துள்ளது. பல துறைகளில் பயன்படுத்தப்பட்ட பொழுது மொழி வளர்ச்சி அடைகிறது. மொழியின் வளர்ச்சி நம் வாழ்வின் வளர்ச்சியாகும். அவ்வகையில் காலந்தோறும் ஏற்படும் சொற்பொருள் மாற்றங்களை அகரமுதலியின் பதிவு செய்து சீர்படுத்தி மொழி வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இன்றைய மக்களுக்கு பண்டைய இலக்கிய இலக்கணங்களின் சொல்வளம், பொருள்வளம் போன்றவற்றை தெளிதின் அறிந்து வைத்து மகிழ துணை செய்வன அகரமுதலிகளை. அடுத்தது பாரதிதாசன் சொன்ன ஒரு கூற்று, அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவை நன்கு பெறுவாய். இதை வந்துட்டு பாரதிதாசன் சொன்னது. இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து ஒரு ரைஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட பேர், அகரமுதலி எப்படி நிகண்டுகள் எப்படி வந்துச்சு, அடுத்தது அகரமுதலி, சதுரகராதி, கலைக்களஞ்சியம், அடுத்தது அறிவியல் அகரமுதலி, அறிவியல் கலைக்களஞ்சியம், இதெல்லாம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யார் யார் சொன்னாங்க, அதுக்கப்புறம் படங்களுடன் கூடிய அகரமுதலியை யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது 8th ஓல்டு புக்கில் இருந்த லெசன். அடுத்தது 11th அட்வான்ஸ் தமிழில் ஒரு லெசன் இருக்குது. ஓகேங்களா? இதையும் பார்த்துருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கற்பனையாக அகராதி வந்துட்டு பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்தோனியும் அகராதியும் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான். அந்தோனி சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அகராதி வந்து நான் தான் அகராதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் அந்தோனி பேசும் அகராதியா மிக்க மகிழ்ச்சி, எங்களுக்கு குவலயம் என்னும் சொல்லுக்கு பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அகராதி சொல்லுது, குவலயம் என்றால் உலகம், மையகம், மையம், நாளம், புவி, புவனம், அகிலம், அண்டம், பார், தரணி, பூமி ஆகிய சொற்களும் உலகம் என்னும் பொருளை குறிக்கின்றன. இந்த சொற்கள் அப்படியே பார்த்துக்கிறது. வேறு ஏதாவது நமக்கு சொல் பொருளில் கூட யூஸ் ஆகும். அடுத்தது அப்படியா வியப்பாக உள்ளதே, உலகம் என்பதற்கு இத்தனை சொற்கள் இருக்கின்றனவா அப்படின்னு சொல்லி அப்துல்லா அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களே அகராதி அப்படின்னா என்ன, உன்னை பற்றி எங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அகராதி சொல்லுது, அகராதி அப்படிங்கிற ஆதினா முதல்னு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது வந்துட்டு என்ன அகரமுதலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குள்ளே வந்துட்டு அகர வரிசையில் எல்லா சொற்களையும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகராதி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. இதில் வந்துட்டு அமுதா அப்படிங்கிற பொண்ணு கேட்பாங்க, அயல் நாட்டவர் தான் உன்னை தமிழுக்கு அறிமுகம் செய்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அகராதி சொல்லும், இல்லை தமிழில் சொல்லுக்கு
சொல் பொருள் விளக்கம் செய்முறை தொல்காப்பியர் காலத்திலேயே தொடங்கிவிட்டது. தொல்காப்பியர் உயிரியலில் பல சொற்களுக்கு பொருள் விளக்கம் தந்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம ஃபஸ்ட்டு சகலாதி வந்துட்டு ஆங்கிலேயர் சொல்லியிருப்பாங்க, இல்லை வீரமாமுனிவர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு தொல்காப்பியர் வந்துட்டு அந்த காலத்திலேயே சொல்லுக்கு சொல் பொருள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகராதி அடுத்ததான் அதுக்கு ஒரு விளக்கமும் எனக்கு தெரியா, எடுத்துக்காட்டு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்தோனி அவங்க கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அகராதியை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் என்ற நூற்பா மூலம் எளிதாக பொருள் விளக்கம் தருகிறார். அதாவது இதில் வந்து செழுமை அப்படிங்கிறது வளமையையும், கொழுப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பண்பை குறிக்குதாமா, அந்த தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் வார்த்தையில் வேறு வார்த்தையில் சொல்லியிருந்தாலும் இதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் இன்னும் நூற்பா மூலம், அதில் நூற்பா சரிங்களா ஞாபகம் வச்சுவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஐ வியப்பாகும் என்னும் நூற்பா குழந்தைகள் வியப்பிற்குரிய பொருளை கண்டல் ஐ அப்படின்னு சொல்லுவாங்களா, இது இயற்கை தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரிச்சொல்லுக்கு தான் தொல்காப்பியர் பொருள் விளக்கம் தருகிறார். அதாவது அது இயற்கை தான், ஆனாலும் இந்த உரிச்சொல்லுக்கு வந்து தொல்காப்பியர் ஒரு விளக்கம் தந்திருக்காராம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கம் இருக்குது அப்படிங்கிறதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தொல்காப்பியர் காலத்திலேயே விளக்கம் சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்ப்போமா. இந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. பொருள் காணும் செயல்பட தொடங்கிவிட்டது. அகராதி என்ற சொல் தமிழில் எப்போது பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம போன லெசன்லேயே பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா. அகராதி நிகண்டு அப்படிங்கிறதுலேருந்து அகராதிங்கிற வார்த்தை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழில் முதலாக அகராதி என்ற சொல் பயன்படுத்திய நூல் 1594 எழுதப்பட்ட அகராதி நிகண்டு என்னும் நூலாகும். இதன் ஆசிரியர் சிதம்பரத்தில் வாழ்ந்த ரேவண சித்தர் ஆவார். ஓகேங்களா, அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதுலேருந்து எடுத்தாங்க, அகராதி நிகண்டுலேருந்து எடுத்தாங்க. அந்த நூல் எப்போ வெளிவந்துச்சு, 1594. இதனுடைய ஆசிரியர் சிதம்பரத்தில் வாழ்ந்தவர், இங்கே சிதம்பரத்தில் வாழ்ந்த ரேவண சித்தர் ஆவார். ஓகேங்களா, இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்படியா, ஆனால் நிகண்டு என கூறினீர்களே, அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? நிகண்டு நம்ம என்ன பார்த்தோம், அகராதிக்கு முன்னாடி இருந்தது தான், அதுக்கப்புறம் வந்தது தான் அகராதி சரிங்களா. இப்போ நிகண்டுக்கு எங்கே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருமா. நிகண்டு என்பது வடச்சொல். இச்சொல்லுக்கு தமிழில் சொற்றொகை என்று பெயர். என்னது சொற்றொகை அப்படின்னு பெயர். தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி கூட்டம் என பல பொருள்கள் உள்ளன. ஓகேங்களா. அடுத்தது தமிழில் உள்ள சொற்களை பல்வேறு பகுப்புகள் உட்பட்டு அவற்றிற்குரிய பொருளை பாடல் வடிவில் தந்தன. முதலில் தோன்றிய நிகண்டு சேந்தன் திவாகர நிகண்டு. நூல்களுள் சிறந்தது சூடாமணி நிகண்டு. யார் எழுதியிருப்பார், மங்களபுரூடர் எழுதியிருப்பார். அடுத்தது இது வந்துட்டு இந்த டாபிக் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நான் நிகண்டுனா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது தமிழில் உள்ள சொற்களை பல்வேறு பகுப்புகளுக்கு உட்படுத்துதல் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன நம்ம பார்த்தோம், நிகண்டு அப்படிங்கிறது வந்துட்டு வட சொல்லணும். நிகண்டுக்கு வந்து இத்தனை அர்த்தங்கள் இருக்குது. தமிழ் சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி கூட்டம், இது எல்லாமே அதுக்கான ஒரு பொருள் தான். இது எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது சொல்கிறாங்க, அதாவது பகுப்புகளுக்கு உட்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு, தெய்வம், மக்கள், விலங்கு, மரம், இடம் முதலான 12 பெயர் தொகுதியில் தமிழுள்ள சொற்கள் வகைப்படுத்தப்பட்டு இருக்கும். எடுத்துக்காட்டாக சூடாமணி நிகண்டில் விலங்குகளின் இளமை பெயரை அறிய விரும்பினால் முதலில் விலங்கின் பெயர் தொகுதியை காண வேண்டும். பின்னர் விலங்கின் பிள்ளை மரபு என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். இதில் வந்து விலங்குகளுக்குரிய இளமை பெயர்களை காணலாம். பரல், பிள்ளை, குட்டி, குளவி, பார்ப்பு, குருளை, கன்று, மறி, பூதகம் என்பவன் எல்லாம் விலங்கின் இளமை பெயர்களே சரிங்களா. அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி பகுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கூடவே வந்துட்டு அதோட விலங்கின் பெயரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை நம்ம பார்த்துக்கணும். இதில் இளமை பெயர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுவும் யூஸ் ஆகும் மரபு பெயரில். அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகராதியோட வகைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. என்னென்ன அகராதிகள் இருக்குது, எதிர்ச்சொல் அகராதி, ஒலிக்குறிப்பு அகராதி, ஒலிப்பு அகராதி, இந்த ஸ்க்ரீன் மட்டும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க நீங்களே. ஏன்னா இதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன அகராதிகள் சார்ந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கான்வர்சேஷனில் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, எங்கள் பேச்சிலும் அடுத்த இதில் வந்துட்டு எங்கள் எழுத்திலும் பல சொற்களை பயன்படுத்துவோம் அல்லவா. இந்த மாதிரிலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் எழுத்துலையும் சரி பேச்சிலையும் சரி நிறைய பயன்படுத்துவோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களோ அந்த பசங்களோ சொல்கிறாங்க. அடுத்தது அகராதி என்ன சொல்லுது, உண்மைதான், சரியாக சொன்னீர்கள், உங்கள் சொற்களஞ்சியத்தை பெருக்கிக் கொள்ள இதுவே சிறந்த வழி. அதாவது இந்த வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது சொற்களஞ்சியத்தை நம்ம பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகராதி சொல்லுது. அடுத்தது அப்துல்லா சொல்கிறாரு, அப்படியே செய்வோம். அண்மையில் பள்ளி சார்பாக எங்களை புத்தக கண்காட்சிக்கு அழைத்து சென்றனர். அங்கு சதுரகராதி என்னும் பெயருடைய ஒரு நூலை பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் அகராதி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா கேட்குறாங்க. அடுத்தது இந்த சதுரகராதியை உருவாக்கியவர் வீரமாமுனிவர். இவர் இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். இது நமக்கு தெரியும்ல, நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசபிஸ்கி. இவர் எந்த வருஷத்தை சதுரகராதி வெளியிட்டிருப்பாருன்னா 1732 வெளியிட்டிருப்பாரு. இதில் சதுர அப்படிங்கிறதுக்கு 4 என்று பொருள், 4 ஓகேங்களா. ஏன்னா அவர் வந்துட்டு 4 பொருள் வர மாதிரி அவர் அகராதி ஏற்றிருப்பார். அதில் பெயர், பொருள், தொகை, தொடை அந்த வரிசையில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது கேட்குறாங்க, வீரமாமுனிவரை போல வேறு யாராச்சும் எழுதியிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு அகராதி சொல்லுது, ஐரோப்பியர் பல தமிழ் அகராதியை உருவாக்கியுள்ளனர். அவர்களுள் பெப்ரீசியஸ், ராட்லர், வின்ஸ்லே, பெர்சிவல், ஜியு போப் இவங்களும் தமிழ் அகராதி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இவர்கள் மட்டும்தான் அகராதி உருவாக்குனாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது இல்லை, நான் அப்படி கூறவில்லை, அயல்நாட்டவர் மட்டுமல்ல தமிழர்களும் அகராதியை தொகுத்துள்ளனர். சென்னையில் இருக்கவங்களும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட தமிழ் பேரகராதி ஓகேங்களா குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பேர் என்ன வச்சிருப்பாங்க, தமிழ் லெக்சிகன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வகராதியில் சொல்லுக்கான விளக்கங்கள் 7 கூறுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. எத்தனை கூறுகளாக, 7 கூறுகளாக. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லின் ஆங்கில ஒலிபெயர்ப்பு, இலக்கண பாகுபாடு, சொல்லின் தோற்றம், இனச்சொற்கள், தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருள், சொற்களுக்கேற்ற இலக்கிய மேற்கோள்கள் என அமைந்திருக்கும். 7ஆவதாக கொடுக்கப்பட்டுள்ள மேற்கோள் வாயிலாக அந்த சொல் எந்தெந்த இலக்கியங்களில் என்னென்ன பொருள்கள் வந்துள்ளன என அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை வகையில் வந்துட்டு அவங்க சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்தோனி சொல்கிறாங்க, ஒரே சமயத்தில் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த நூலகத்திலும் இருக்குது. இது எத்தனை தொகுதிகளை வெளிவந்திருக்குன்னா 6 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. சரி, அது டிக்ஷனரிக்குள்ளே வந்து 7 கூறுகளை அவங்க பிரித்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வச்சிருக்காங்க. அந்த புத்தகம் அகராதி வெளிவந்தது 6 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு.
இந்த இடத்துல இது முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அகராதி பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம், நிகண்டுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்ததான் இன்னும் ஒன்று இருக்குது, கலைக்களஞ்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு தெரியுமா இதை பார்த்துருவோமா? அகராதிகளில் சதுரகராதி வெளியிட்டவர் யார்? வீரமாமுனிவர். தமிழ் ஆங்கில அகராதி வெளியிட்டவர் பெப்ட்ரீஷியஸ். அடுத்தது படத்தோட கூடிய அகராதி யார் வெளியிட்டிருப்பாங்க? ராமநாதன் வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி அப்படிங்கிறத ஞானப்பிரகாச அடிகள் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது திராவிட சொற்பிறப்பியல் அகராதி பரோ எமினோ இங்கே 2 பேரும் வெளியிட்டிருக்காங்க. பழமொழி அகராதி பெர்சிவல். சரிங்களா? பழமொழி அகராதி யார்? பெர்சிவல். இது வந்துட்டு அகராதிகள் யார் யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது திவாகர நிகண்டு எழுதினவர் யார்? திவாகரர். அடுத்தது பிங்கள நிகண்டு எழுதினவர் பிங்களர். சூடாமணி நிகண்டு எழுதினவர் மண்டல புரூடர். அடுத்தது அகராதி நிகண்டு எழுதினது சிதம்பர ரேவண சித்தர். சரிங்களா? இதுல இருந்து நம்ம அகராதிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கோம். அடுத்தது கயாத்திர நிகண்டு எழுதினவர் கயாத்திரர். உரிச்சொல் நிகண்டு எழுதினவர் காங்கேயர். உரிச்சொல் நிகண்டு எழுதினவர் யார்? காங்கேயர். இது வந்து இங்கே புதுசாக இருக்குது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம நிகண்டுகள் பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அகராதிகளும் நம்ம படிச்சாச்சு. அடுத்தது கலைக்களஞ்சியங்கள் மட்டும் படிச்சிட்டோம்னா இந்த லெசன் ஓவர். நீங்கள் கலைக்களஞ்சியத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? செய்திகளை தொகுத்து தரும் பார்வை நூறுகளை தான் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம புலவர்கள் பற்றினோ, வரலாறு பற்றினோ, விலங்குகள் பற்றியோ எதை பற்றி வேணாலும் நமக்கு கரெக்டான ஒரு தகவலை சொல்லக்கூடியதான் வந்துட்டு கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு வார்த்தையை பற்றி நம்ம தேடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல தொகுத்து வச்சிருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுதான் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்லேயே ஒரு கலைக்களஞ்சியம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அபிதான சிந்தாமணி இதுதான் வந்து கலைக்களஞ்சியங்களோட முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். தற்காலத்தில் வந்துட்டு கணினி வகையிலும் கலைக்களஞ்சியங்கள்லாம் உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன லெசனில் நம்ம பார்த்தோம்ல, முதல் கணினிக்கு அகராதி எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தோம்? கிரியாவை பார்த்தோம். எது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 2 லெசன் மட்டுமே கம்பைன் பண்ணி ஒன்றா படிச்சிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஒன்றா படிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த டாபிக் ஓவர். சரிங்களா? யார் யார் முதல்ல சொன்னாங்க, எது வந்து இதோட முன்னோடியாக இருந்துச்சு, நம்மளோட அகராதி அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதையும் பார்ப்போமா? சரஸ்வதி மகள் நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். நிகண்டு என்பதன் பொருளை தராத சொல். இது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்டாக கேட்டிருக்காங்க. தொகுப்பகராதி, தொகையகராதி, தமிழ் பாகராதி, இணையகராதி மட்டும் தான் நம்ம படிக்கல. அடுத்தது பிள்ளை என்னும் இளமை பேர் கொண்ட விலங்கு கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம், அணில் பிள்ளைன்னு சொல்லுவோம். நிலவு என்னும் பொருள் தராத சொல் எது? சந்திரன், மதி, திங்கள், ஞாயிறு மட்டும் தான் நிலவுங்கிற பொருள் தராது. அடுத்தது சதுரகராதியின் சொற்பொருள் விளக்க வரிசை முறை. சதுரகராதி எப்படி அமைச்சிருப்பாங்க? அதோட பெயர், பொருள், தொகை, தொடை இந்த வகையில் தான் அமைச்சிருப்பார் வீரமாமுனிவர். அகரமுதலை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் இவ்வளோ தான். இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது அவுட் சோர்ஸ்லேருந்து கிடைச்சது அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவுமே கொடுத்துருக்கேன். அதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஏதாவது கிடைச்சா கூட நான் அப்லோட் பண்ணி விடுவேன். நீங்கள் பிளேலிஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கமெண்ட் போடுறதுக்கு.